join பண்ணிட்டாங்களா? Okay. So, in terms of rent-free accommodation, uh, rent-free accommodationன்றது வந்து ஒரு லிட்டில் பிட் ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ரொவிஷனா அதுல வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட் நேத்திக்கு பார்த்தோம். when the accommodation is owned by the employer னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு if the rent free accommodation வந்து if it's given in if it's given by the employer owned by the employer in a metro city அப்படின்னா provision என்னன்னா step 1 வந்து salary for the purpose of rent free accommodationன்றது என்ன சொல்லுவாங்கன்னா basic salary plus DA forming part plus commission bonus fees plus any other taxable allowances plus any other monetary benefits excluding perquisite இதுதான் வந்து step 1 ஓடுது. If it's owned by employer அப்படின்னா like calculation வந்து goes like this 10% of the salary. So 10% of the salaryன்றது வந்து 10% of the salary into if the occupancy is basically specified number of months னா அந்த number of monthsக்கு மட்டும் rent free accommodation நம்ம calculate பண்ணணும். This is what is rent free accommodation ஓட ஒரு part of provision ஓட crux. மெட்ரோக்கு இது இல்ல it is வந்து if it's population having exceeding 15 lakhs but not exceeding 40 lakhs அப்படின்னா 7.5% in this place இங்க 7.5 place இருக்கும் இல்ல எனி அதர் சிட்டி இப்போ இந்த 15 lakhs to 40 lakhsன்றது கொடுத்துருவாங்க எனி அதர் சிட்டியா இருந்ததுன்னா அதுவே 5% மாறும் இது ஒண்ணு அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்மெண்ட் மொபைல் டெலிஃபோன் ஃபெசிலிட்டி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி வாட் எவர் இஸ் கிவன் பை த எம்ப்ளாயர் வந்து எப்பவுமே எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். சௌந்தர்யா குட் மார்னிங் சௌந்தர்யா. சௌந்தர்யா ஆக்சுவலா நான் வந்து டைரக்ட் டாக்ஸ் கிளாஸ் நேத்திக்கு எடுத்தேன் மத்தியானம் எடுத்தேன் மத்தியானம் ஆமா மத்தியானம் எடுத்தேன் நான் குரூப்ல போட்டிருந்தேன் நான் எனக்கு தெரியல லைக் ப்ராப்ளி நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல ஸோ அதான் நீங்க பார்த்துருந்தீங்களான்னு தெரியல சரி அதனால தான் இன்னைக்கு இன்னொரு வாட்டி ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிருக்கேன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் சௌந்தர்யா நம்மளது எப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம் நீங்க ஜூன்ல அட்டன் பண்றீங்களா சௌந்தர்யா கிளாஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண ஓ ஓ ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் அப்போ நான் டைரக்ட் டாக்ஸ் மட்டும் எப்படின்னு பிளான் பண்றேன் உங்களுக்கு தனியா நீங்க வந்து ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்கு ஓகே எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்கு நீங்க பாருங்க பார்க்க ஆரம்பிங்க டைம் இருக்கும் போதெல்லாம் இல்லைன்னா நீங்க இந்த காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருங்க டிடி மட்டும் நான் எப்படின்னு பிளான் பண்றேன் டிடியும் லாவும் உங்களுக்கு ஓகேவா ம் இந்த மோட்டார் கார் அதெல்லாம் ஒரே ஒரு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் பர்குசைட்ஸோடது இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் எடுக்க போறேன் இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா சௌந்தர்யாவை தவிர மற்றவங்க எல்லாரும் அதர் பர்குசைட்ஸ் இன்னைக்கு வந்து சரி எடுத்துருங்க ஓகேவா ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ரொவிஷன்ஸ் இன்னைக்கு எடுக்க போறேன் சௌந்தர்யா இது ஆக்சுவலா என்னன்னா salary எடுக்கிறேன் ஓகே இன்கம் ஃப்ரம் சேலரிலாம் டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு எப்படி கிராஸ் டாக்ஸபிள் salary கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும் 14 மார்க்ஸ் கொஷின் வரும் இல்ல சம்டைம்ஸ் 7 மார்க்ஸ் கேட்பாங்க அதுல இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் குட்டி குட்டி பிரேக்கப்ஸ் லைக் பென்ஷன் கிராஜுட்டி அப்புறம் வந்து ரென்ட்ரச்மெண்ட் காம்பன்சேஷன் பர்குசைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிவன் டு தி எம்ப்ளாயர் அந்த மாதிரி நிறைய பிரேக்கப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த பிரேக்கப்ஸ்லாம் லைக் ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எழுத போகிறது நம்ம
இது பண்றது வந்து அசஸ்மெண்ட் இயர் 2025-26, ப்ரீவியஸ் இயர் 2024-25. ம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் வரும். ஃபுல்லா எல்லாமே பேசிக் சேலரியிலேருந்து எல்லாமே வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு ஒரு டேப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தந்த ப்ரொவிஷனுக்கு நீங்க எப்படி அதை அப்ளை பண்ணணும், எந்த பாட்டுக்கு என்ன மாதிரி எக்ஸம்ஷன்ஸு, சிலதுக்கு ஃபுல்லாவே டாக்ஸபிளா இருக்கும், சிலதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், சிலதுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைஃபர்கேஷன் வந்து ஒரு ஒரு டேப்ல போட்டு ஒரு ஒரு ஐட்டம்க்கு. இப்போ லெட்ஸ் டேக் இங்க நான் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னா இங்க தனியா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இப்போ லெட்ஸ் டேக் ஹாஸ்டல் அலவன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்க தனியா ஹாஸ்டல் எஜுகேஷன் அலவன்ஸ் பற்றி பேசி சொல்லியிருக்கேன். ஹாஸ்டல் அலவன்ஸ்னா அந்த மாதிரி ஒன்னொரு அலவன்ஸ்க்கும் இப்போ வந்து லெட்ஸ் டேக் பென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பென்ஷனுக்கு வந்து தனியா ஒரு ஒர்க்கிங் இருக்கு. கம்யூட்டட் பென்ஷனுக்கு எப்படி பண்ணணும், அன்கம்யூட்டட் பென்ஷனுக்கு எப்படி பண்ணணும், அது ரிலேட்டடா சம் இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு இப்படி. அப்புறம் அதே மாதிரி கிராஜுட்டி இப்போ வந்து லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். அதுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு எப்படி, அதர் எம்ப்ளாயிக்கு எப்படி, அப்படியே கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா சர்வீஸ்ல இருக்கும்போது எப்படி, டெர்மினேஷன் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொவிஷனு சப்சீக்வெண்ட்டாக சம் ஒரு ப்ரொவிஷனை அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வி ஆர் கெட்டிங் இன் டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம். வேற எல்லா டேட்டாவை போட்டு சம் கொடுப்பாங்க. அந்த சம்மில் வந்து நம்ம வந்து வி வில் ஹாவ் டு இன்கார்பரேட் இந்த குட்டி குட்டியாக தனித்தனியாக படிச்சிருந்தோம் இல்லையா ப்ரொவிஷன், அதை இன்கார்பரேட் பண்ணி வி ஹாவ் டு அரைவ் இந்த மாதிரி ஃபுல்லாக. ஸோ ஒரு ஒரு லைன் ஐட்டமுக்கும் இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன நீங்கள் பண்ணணுன்ற ஒரு ஒரு சம்க்கும் இப்படி போட்டிருக்கேன். ஃபைனலி யூ ஹாவ் டு அரைவ் அட் கிராஸ் டாக்ஸபிள் சேலரி என்ன அப்படின்றது அரைவ் பண்ணுறதுன்றத அந்த அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் இதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேவா? என்னோட ரெக்கார்டிங்ல வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு இப்போ கிராஜுட்டினா அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சம்மு, பென்ஷன்னா ஒரு அதோட ஃபுல் ப்ரொவிஷனு எக்ஸ்பிளேஷன் சம். அப்புறம் நம்ம டெய்லி கிளாஸ்ல லைக் ஒரு வாட்டி ரீகேப் என்ன பண்ணணும், இந்த டேட்டா வந்ததுன்னா என்ன பண்ணணும், ரூல்ஸ் என்ன, அந்த மாதிரி ஒரு ரீகேப் செஷன். ஓகே, எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டிங்ல போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் தான் எடுக்கிறேன் சரியா, ஆனால் டெய்லி பேசிஸில் எடுக்கிறேன். ரீசன் என்னன்னா டிடி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எஸ்பெஷலி ஃபார் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அந்த சேலரி அப்படியே கண்டினியூஸாக எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் எடுக்கும்போது சாட்டர்டே சண்டேஸ் தான் உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஸோ வி வில் ஹாவ் செப்பரேட் செஷன்ஸ் ஆன் தட். ஓகே, ஆனால் இந்த மீன் டைம் டு ஹாவ் கண்டினியூட்டி எனக்கு இல்லை மேம், எனக்கு வந்து ரெக்கார்டிங் பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் குரூப்பில் போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நேத்திக்கு ரெக்கார்டிங்கும் முன்னாநேத்தி ரெக்கார்டிங்கும் நான் இன்னும் லோட் பண்ணல, கொஞ்சம் ஹேங் ஆகுது எனக்கு. ஸோ அதனால இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள கண்டிப்பாக அதை த்ரூ பண்ணிடுவேன். ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்குள்ள டில் டேட் எல்லாருக்குமே ரெக்கார்டிங் செஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறேன். பர்குசைட்ஸ் வந்து ஒரு எக்ஸல் ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் ஆஃப் ஒரு எக்ஸல் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இட் வில் பி ரெடி பிஃபோர் எண்ட் ஆஃப் டுடே. நாளைக்கு வந்து உங்களுக்கு அது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறேன், பண்ணிட்டு அதோட ரிலேட்டட் சம்ஸ் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு வி வில் சி ப்ராவிடென்ட் ஃபண்டு. ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம், ப்ராவிடென்ட் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா? எனி ஐடியா? ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் சொல்லலாம். ப்ராவிடென்ட் ஃபண்டு கரெக்ட். கரெக்ட். ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் சே இட்ஸ் a gift to employees by the employer. நம்ம கையில கொடுக்குற salary நம்ம கிட்ட டேக் ஹோம்னு ஒரு salary வரும் இல்லையா, அந்த salary நம்மளே வந்து
கொஞ்சம் பிரில்லியண்டா சேவ் பண்ணி வைக்கிறோம். இண்டிவிஜுவலுக்கு சொல்றேன். இண்டிவிஜுவல் as an individual, as no Akshaya, as a Soundarya, as Ashwini, or no as Vashita அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலுக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா குட். இல்ல நம்ம மட்டும் சேவ் பண்ணாம எல்லாமே ஃபேமிலிக்குன்னு பண்ணிட்டோம்னா நம்ம கையில எதுவுமே பைசா இல்லாம போயிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்லயும் வந்து அவங்க வந்து தே ஹாவ் டு பி சேஃப் கார்டட் அப்படின்னு நினைச்சு வந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட்ன்ற கான்செப்ட். ப்ராவிடென்ட் கான்செப்ட் எப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்றாங்க, ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய டைப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரெடாமினன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து இதோட ஓவரால் அந்த வியூ தான் வந்து நான் இப்ப காமிக்கிற இந்த இதுவும் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எல்லாரும் எடுத்துட்டு ஒரு ஃபைல் மட்டும் போட்டுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஒரு ஃபைல் மாதிரி போட்டுண்டு நான் எங்கெல்லாம் பிரிண்ட் அவுட் சொல்றேனோ அதை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரீசன் என்னன்னா இதெல்லாம் உட்காந்து எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்காது. ஸோ இந்த பிரிண்ட் அவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து பென்ஷனுக்கு தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராவிடென்ட் ஃபண்டோட சம்மே 7 மார்க்குக்கு வரும் சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் சம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது இந்த பிரிண்ட் அவுட் பக்கத்துல இருந்ததுன்னா அழகா ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் சம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் யூ வில் பிகம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். அப்புறம் நீங்க இந்த ப்ரொவிஷன்ஸ்ல மனசுல ஆக்கி நல்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணும்போது யூ வில் கெயின் மோர் கான்ஃபிடன்ஸ். செம்ம ஈஸியாக கிராக் அவுட் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணணுமோ அங்கெல்லாம் பிரிண்ட் அவுட்னு போடுறேன். எங்கெல்லாம் நீங்க குட்டி நோட்ல எழுதணுமோ அங்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி கரெக்டா பண்ணிடுங்க டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு. டைரக்ட் டாக்ஸேஷன்ல வந்து இந்த 4 ஹெட்ஸ் இருக்கு. எஸ்பியூஎஃப், எஸ்பிஎஃப், ஆர்பிஎஃப், யூஆர்பிஎஃப், பிபிஎஃப். 40 sums இருக்கு ஆக்சுவலா டோட்டல். See, Provident Fund scheme is a saving device in the hands of salaried class. It is a retirement benefit scheme. அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டேன். டைரக்ட் டாக்ஸ்ல மட்டும் எனி பாயிண்ட் இன் டைம் எந்த ப்ரொவிஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஐயோ ப்ரீவியஸ் டே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலையே நம்மளுக்கு இது புரியுமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே நியூ விஷயம் தான். ஓகே, ஒரு கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா முன்னாடி கிளாஸோடது முடிஞ்ச வரைக்கும் ரீகேப் பண்ணிட்டு வாங்க. ஆனா அடுத்த கிளாஸோடது இதுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அதனால எனி டைம் யூ கேன் கிராப் த கிரக்ஸ், பட் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் அ continuous regular consistent preparation for law papers, சாரி ஃபார் யர் டாக்ஸ் பேப்பர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு நாள் உங்களால் அட்டன் பண்ண முடியல கிளாஸ் அப்படின்னா அடுத்த நாள் அட்டன் பண்ணிக்கோங்க, அப்புறம் ப்ரீவியஸ் டே கிராப் பண்ணிக்கோங்க. சரியா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. Provident Fund scheme is a saving device in the hands of salaried class. It is a retirement benefit scheme. In the scheme, la stipulated sum, as Soundarya rightly told, it is regularly deducted from the salary of the employee as his contribution towards the fund. The employer also generally contributes a similar amount out of his pocket to the fund. The employers and employees contribution are together invested in such fund. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணா அதுவும் வந்து எம்ப்ளாயியோட ஃபண்டுக்கு போயிடும். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ன்றது ஒரு பெரிய மீடியா டு மொபைலைஸ் ஸ்மால் சேவிங்ஸ் டு அ லார்ஜர் ஸ்கேல். கொஞ்சம் கொஞ்சமா சிறு துளி பெருவள்ளம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ரொம்ப ஆப்டான விஷயம். மாசம் உங்களுக்கே தெரியாம மாசம் ஒரு 2000 ரூபாய் இதுவாகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 2000 rupees மாசம் உங்களுக்கே தெரியாம ஒரு சேவிங் ஆகிறது. நீங்க வந்து 40 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண போறீங்க. ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய், அப்ப 12 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் அப்ராக்சிமேட்லி போட்டீங்கன்னா உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் வருது? சும்மா மினிமமா சொல்றேன், 7,20,000 வருது கையில. கரெக்டா? இது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஆக்ட்ஸ் ஆன் காம்பவுண்டிங் எஃபெக்ட். காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை காம்பவுண்டிங் எஃபெக்ட்? ஆ, கரெக்ட் கரெக்ட், பர்ஃபெக்ட் சுந்தரியா. ஒரு வருஷம் 1000 ரூபாய் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எனக்கு 200 ரூபாய் கிடைக்கிறதுன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 6% எனக்கு அவங்க வந்து அந்த கால்குலேஷன் பண்றாங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா 1000 1200 1200ல 6% அடுத்த வருஷம் கால்குலேட் ஆகும். திருப்பி அடுத்த வருஷம் எனக்கு ஒரு சம் ஆஃப் 2400 வருதுன்னா 2400ல 6% அப்பனா திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே, ஆஸ் நம்ம வி ஆர் கம்ப்ளீட்லி இன்டு ஃபினான்ஸ்ன்றதால வி ஷுட் நோ த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஸ்டேஜ் 2ல. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். இந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சேவிங்கா இருந்தாலும் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல வரும்போது பெரிய பெனிஃபிட் பார்ப்பீங்க. ஓகேவா? அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க காம்பவுண்டிங்கா ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. வந்து நிஜமாலே அதுல வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பா. So employer and employees contribution are together invested in such fund. Interest earned thereon is also credited to the fund of the employee. Thus, Provident Fund scheme is a great media to initiate and mobilize small savings to a large scale. On termination of service or retirement, எம்ப்ளாயி என்ன ஆகும்னா லம்சம் அமௌண்ட்டா கையில கிடைக்கும். 7,20,000 அப்படி கையில கிடைச்சதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சப்ஜெக்ட் டு சர்டைன் கண்டிஷன்ஸ். ஹென்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஹஸ் 4 காம்பனன்ட்ஸ்: எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், employees contribution, interest on employers contribution, interest on employee contribution. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஆயிஷா இது படிங்களேன் கண்ணோ. குட், வெரி குட். ஸ்டாச்சுட்டரி அப்படின்றதுனாலே என்னன்னா ஜென்ரலா வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். It is set up under the provisions of Providence Funds Act 1925. Government and semi-government organizations, local authorities, railways, universities and recognized educational institutions maintain the statutory provident fund. இவங்க வந்து statutory provident fund வந்து maintain பண்றாங்க. Next, recognized provident fund என்றது என்னன்னா the provident fund scheme is framed under the Employees Provident Fund and Miscellaneous Provisions Act 1952. Recognized RPF ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. If the employer creates his own scheme for provident fund, he can do so subject to recognition from the Commission of Income Tax. See, இந்த ஷெட்யூல்ல வந்து 3 விஷயம். ஒன்னு வந்து ஃபண்டை ரெக்கக்னைஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க பிஎன்எல்ல எப்படி காமிப்பாங்கன்றது தான் ரெக்கக்னிஷன் ஆஃப் தி ஃபண்ட். அப்புறம் எம்ப்ளாயிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், அப்புறம் அக்யூமுலேட்டட் பேலன்ஸோட ட்ரீட்மெண்ட். இதுதான் 3 விஷயமான ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல. அன்ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ன்றது வந்து என்னன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. ஓகே, ஆனா எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஸ்கீம் கிரியேட் பண்றாருன்னா அதுக்கு பேர் அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிபிஎஃப். அஸ்வினி படிங்களா அஸ்வினி? பிபிஎஃப். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து they have established this fund for the benefit of public to mobilize personal saving. இது என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்னா இப்போ நான்லாம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி இல்லையா, பட் ஆனால் எனக்கு ஆஸ் அ செல்ஃப் ரிட்டையர்மெண்ட் வேணும், ஐ கேனாட் டிபெண்ட் ஆன் மை, யாரையுமே நான் டிபெண்ட் பண்ண முடியாதுன்ற போது நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணி பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு எனக்கு நான் போட்டு வச்சுட்டே இருந்தேன்னா அப்போ என்ன ஆகும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சரி நீ ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ,
நான் வந்து ஸ்டேட் பேங்க் பிரான்ச்லயும் ஓபன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் பண்ணிக்கலாம். ஸோ salary employee can simultaneously become a member of employees provident fund, whether statutory, recognized or unrecognized, and public provident fund. ஸோ இதில் வந்து நான் ரிடக்ஷனும் எடுத்துக்கலாம். ஐடிசியில் a member is required to contribute the minimum of rupees 500 in a year. அப்போ the maximum எனக்குன்ற டிடக்ஷன் எவ்வளோ வரும்னா 1,80,000 பிபிஎஃப்லேருந்து நான் வந்து டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சேவிங்ஸ்க்கு சேவிங்ஸ், எனக்கு டாக்ஸ் இல்லாமல் நாங்கள் காமிக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிங் அஸ் அ போர்ட்ஃபோலியோ. ஸோ இன்னொன்று ரிட்டையர்மெண்ட்டில் நான் வந்து ஓகே நம்மளுக்காக ஒரு பைசா இருக்கு, நம்ம கவலைப்பட வேண்டாம்ன்ற ஒரு ஃபீல் குட் மைண்டுக்கு கொடுக்கறது வந்து இந்த பிபிஎஃப். இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரியேட்டட் எவ்ரி இயர் பட் பேயபிள் ஒன்லி அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் இஸ் ஃபண்ட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? இதுதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். எனக்கு ஒரு ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் கொடுங்க, ஒரே நிமிஷம். வந்துட்டேன். ஸோ to give you a no, nutshell of what is a tax treatment, employers contribution இந்த 5 ஹெட்டுக்கு வந்து நம்ம எப்படி இப்போ சம்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இது எப்படி சம் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பார்த்தோம்னா சினாரியோ மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து லைக் எஸ்பிஎஃப்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோடதுல வந்து எப்படி வந்து டாக்ஸபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட்டுக்காக கேட்பாங்க. பிஎஃப், அப்புறம் வந்து ஆர்பிஎஃப், அப்புறம் யூஆர்பிஎஃப், அப்புறம் பிபிஎஃப் அப்படி கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து தரவா இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோடது படிக்கணும். இப்போ எஸ்பிஎஃப் எடுத்துக்கோங்க. எஸ்பிஎஃப்ன்றது ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லையா, அதுதான் ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். எஸ்பிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் கிடையாது. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஏடிசியில் அவங்க எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனும் இங்கே டாக்ஸபிள் கிடையாது. அதே மாதிரி லம்சம் வித்ட்ராவல் வந்து எக்ஸம்டிங். ஓகேவா? ஏதாவது பிஎஃப் போட்டுட்டே இருக்கேன், மொத்தமாக நான் வித்ட்ரா பண்ணிட்டேன்னா அது வந்து எக்ஸம்ட். ஆக மொத்தம் எஸ்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் we should understand is employees contribution வந்து eligible for reduction under section 80C. மற்றது எல்லாமே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எல்லாமே டாக்ஸபிள் கிடையாது. நாட் டாக்ஸபிள், பேசிக்கா தே ஆர் எக்ஸம்ட். இது நாலுமே எக்ஸம்ட். இது மட்டும் we can claim the deduction. SPF புரியுறதா எல்லாருக்கும்? ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு 7 மார்க்ஸ் கொஸ்டின் கண்ணா. ப்ராவிடென்ட் ஃபண்டு நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்பிஎஃப் எல்லா ஹெட்ஸுமே நாட் டாக்ஸபிள். எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன்ல மட்டும் the deduction under section 80C can be claimed. அடுத்தது பிபிஎஃப், நான் நடுவில் இதுக்கு அப்புறம் வரேன். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளே இல்லை, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்ளிகபிளே இல்லையே. ஏன் அப்ளிகபிளே இல்லை? ஏன் பிபிஎஃப்க்கு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க? வஷிதா? ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இல்லக்கண்ணா, இது பிபிஎஃப் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் கம்பெனிக்கும் கிடையாது. ஆனா இந்த பிபிஎஃப் வந்து பிபிஎஃப்ல எம்ப்ளாயர்ன்ற கான்செப்டே இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இப்போ என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் இருக்காங்கல்ல, நான் தான் எனக்கு எம்ப்ளாயர், நான் தான் எனக்கு எம்ப்ளாயி, கரெக்டா? ஸோ அப்பனா என்ன மாதிரி பீப்புள் ஹூ ஆர் நாட் கம்மிங் அண்டர் த பர்வியூ ஆஃப் த நோ எனி ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர், அவங்களாம் தான் இந்த பிபிஎஃப் ஓப்பன் பண்ண முடியும். புரியுதா? பேசிக்லி இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் த பப்ளிக். ஓகே, வெதர் வந்து சேலரிடா இருக்கட்டும், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கட்டும், வெளியில வந்துட்டு அவங்க வெளியில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஆனா அவங்க தனியா பிபிஎஃப் அக்கௌண்ட் கூட போட்டுக்கலாம். இப்ப சௌந்தர்யா இருக்காங்கன்னா சௌந்தர்யா நீங்க தனியா பிபிஎஃப் போட்டுக்கலாம். இருக்கா சௌந்தர்யா உங்களுக்கு பிபிஎஃப்? குட். இப்ப சௌந்தர்யா ஒர்க் பண்றாங்க, ஆனா பிபிஎஃப் தனியா வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? அவங்க தனியா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை தனியா சேர்க்குறாங்க. அதனால இந்த எம்ப்ளாயர் ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்து அதுல வந்து அந்த பங்கு நம்மளுக்கு வந்து வரும்ன்ற சிச்சுவேஷன் கிடையாது பிபிஎஃப். புரியுதா வச்சுதா? எல்லாருக்கும் புரியுதா? எஃப்டி மாதிரி. ஆனா எஃப்டின்றது வந்து எப்படின்னா சினாரியோ இதுல மேட்ரு.
பிபிஎஃப்க்கு. இப்போ இந்த மூணுமே எப்படின்னா எஸ்பிஎஃப், ஆர்பிஎஃப், யூஆர்பிஎஃப்ன்றது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த எம்ப்ளாயர் அவனோட நம்மளுக்கான அமௌண்ட் சேலரி கொடுக்குற அமௌண்ட்ல ஒரு பங்கை வந்து நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்ல கொடுக்குறோம். அது அது வந்து மற்ற கேட்டகரி. ஆனால் பிபிஎஃப்ன்றது நம்ம ஒருத்தர்கிட்ட எம்ப்ளாயே ஆகல, நான் ஒருத்தர்கிட்ட வேலையே பண்ணவே இல்லை. ஓகேவா, 40 வயசுலயே 35 வயசுலயே நான் வந்து 30 37 இயர்ஸ் வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட். அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஓப்பன் பிபிஎஃப் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோ மோர் ஐம் ஹேவிங் அ டை அப் வித் த கம்பெனி, ஐ வாண்ட் டு பிகம் மை செல்ஃப் எம்ப்ளாய்டு. எனக்கு யாரும் ஷேர் கொடுக்கணுன்ற நீட் இல்லை, நானே என்னோட கார்பஸை கிரியேட் பண்ணி பண்றேன்ல, அதுதான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். புரியுதா? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னாலே என்ன, a common layman can himself can create a retirement benefit corpus. புரியுதா? அதுதான், அதனால தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்றதே நாட் அப்ளிகபிள். சரியா? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்றது நான் வந்து ஏடிசியில் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிப்பேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ன்றது கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி நாட் டாக்ஸபிள், எக்ஸம்ட் கம்ப்ளீட்டா. ஸோ ஆக மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லம்சம் வித்ராவல் வந்து எஸ்பிஎஃப்லயும் எக்ஸம்ட், பிபிஎஃப்லயும் எக்ஸம்ட், ஆர்பிஎஃப்லயும் ஆக்சுவலா எக்ஸம்ட். இல்ல ஒரு நோட் இருக்கு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஜென்ரலா லம்சம் வித்ராவல் இஸ் எக்ஸம்ட். பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனோ இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனோ நாட் அப்ளிகபிள். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எப்படி எஸ்பிஎஃப்க்கு ஏடிசியில் கிளைம் பண்ணுமோ அதே மாதிரி பிபிஎஃப்லையும் கிளைம் பண்ணிக்கலாம். இது பிபிஎஃப். அடுத்தது we will come to URPF. URPFக்கு வந்து ரொம்ப வேலையே கிடையாது. URPFனா something not actually assessed by the Commissioner of Income Tax, but however the company out of its own interest creates a corpus for the benefit of employees அப்படின்றதுதான். Employer contribution not taxable, interest on employers contribution not taxable, employee contribution not taxable. இந்த note 2 அது அது என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, அது வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு, லைக் அந்த மாதிரி சம் வருதான்னு பார்க்குறேன், எனக்கு டவுட்டா இருக்கு. ஜஸ்ட் இப்போதைக்கு லம்சம் வித்ராவலுக்கு வந்து ஹை லெவல்ல லைக் யூ கேன் டேக் இட் லைக் திஸ். இப்போ வந்து ஃபுல்லி டாக்ஸபிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், அவ்வளோதான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எக்ஸாம் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படி எடுத்துக்கலாம். ஆர்பிஎஃப் இதுதான் நம்மளுக்கு சம்ல நிறைய கேட்கறது, இதுதான் ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன அர்த்தம்? The Provident Fund which is framed under the Employees Provident Fund and Miscellaneous Provisions Act 1952. Further, if an employer creates his own scheme for the Provident Fund, then he can do so subject to recognition from the Commissioner of Income Tax. இதுல recognition, employer-employee contribution, treatment of accumulated balance. So first, employer contribution 12% of salary வரைக்கும் exempted. இங்க for the purpose of provident fund, how is salary defined? Basic, DA forming part of retirement benefits only to be considered, plus commission on sales. இது மூணும் ரொம்ப important. அப்புறம் employees contribution eligible, SPF eligible, RPF eligible, PPF eligible. Interest on employees contribution வந்து 9.5% per annum வரைக்கும் exempted. Any excess interest will be taxable as salary. Any excess interest will be taxable as salary. இங்க not taxable, இங்க not applicable. Interest on employees contribution வந்து exempted at 9.5% per annum. Any excess interest will be taxable as salary. Okay, lump sum withdrawal exempt, subject to 3 கொடுத்துருக்காங்க, but just exempt ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரேரான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அந்த 3 அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So on the face of it, what is very very important from examination point of view லனா RPF தான் ரொம்ப important. So RPF, let me no repeat it again. Employers contribution exempted up to 12% of salary. Salary means basic plus DA forming part of retirement benefits plus commission on sales. Employees contribution eligible for a deduction under section 80C. Interest on employers contribution exempted at the rate of 9% per annum. Any excess interest will be taxable of salary. Okay, இதுக்கு
மேல ஜாஸ்தியா இப்ப 10% சொல்லியிருக்கான்னா 9.5% வரைக்கும் எக்ஸம்ப்டட். 0.5%ஓட வேல்யூ வந்து டாக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி தான். லம்சம் வித்ராவல் எக்ஸம்ப்ட். ஸோ இதான். இப்போ இதுல வந்து ஓகே இது நான் ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம், ஈஸியா இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 32. இப்போ as a following structure basic pay எவ்வளவு கொடுத்திருக்கான் 10,000 per month. see first step 1 என்னன்னா எந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் சம்லயும் ஸ்டெப் 1 என்னன்னா அது வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டா இல்ல அது பேர் என்ன ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டா இல்ல அன்ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டா இல்ல பிபிஎஃப்ஆ, இது நாலுத்துல எது கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியா இல்ல கவர்மெண்டா அது பார்க்கணும். மூணாவது இப்ப எதை ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கானோ அதோட ப்ரொவிஷன்ஸை ரைட் டவுன் பண்ணிக்கணும். ரைட் டவுன் த ரெஸ்பெக்டிவ் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பே 10,000 per month, commission 2,000, DA 10,000 per month. So computation of taxable salary of Mr. X for the assessment year 2025-26. Particulars. Case A, Case B and Case C. So details, amount. First basic. Basic எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10,000 per month. அப்பனா 10,000 into 12. கேஸ் ஏ அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி எஸ்பிஎஃப். கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் டைப் ஆஃப் பிஎஃப் வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அடுத்தது பி வந்து பிரைவேட் ரெகக்னைஸ்டு ஃபண்ட். இங்கேயும் பிரைவேட் அன்ரெகக்னைஸ்டு ஃபண்ட். பேசிக். அடுத்தது கமிஷன். கமிஷன் எவ்வளவு சொல்றோம் பர் ஆனம். சரி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பர் மந்த்னா இன்டூ 12 பண்ணணும். பர் ஆனம்னா வந்து அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட வேண்டியதான். 2,000 2,000 2,000. allowances. dearness allowance. so dearness allowance வந்து என்ன கொடுத்திருக்கான் 1,000 per month. so 1,000 into 12. 1,000 into 12.
அப்புறம் entertainment allowance. So 2000 into 12. 2000 into 12. 2000 into 12. Next, வேற என்னது allowances? வேற எதுவும் இல்ல. Contributes 20,000 to the provident fund. Employer is also making a matching contribution. அப்பனா employer's contribution எடுத்துக்கணும். Employer's contribution to PF. எவ்வளவு ரூபா? 20,000. 20, 20, 20. இப்போ இதுல வந்து லெஸ் எக்ஸாம்ஷன் என்னன்றதுக்கு தான் இப்ப கால்குலேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கு. ஓகேவா? இவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கு அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா த கம்ப்ளீட் இது வந்து எக்ஸம்டட். ஸோ ஃபுல் எக்ஸம்ஷன். அதே மாதிரி when it is unrecognized provident ஃபண்டுக்கும் it is fully exempt. இப்போ நம்ம வந்து எது கால்குலேட் பண்ணணும்? இந்த நடுவுல இருக்கிற ரெக்கக்னைஸ்டு ஃபண்டை தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ கால்குலேஷன் வந்து டு த ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா calculation of recognized fund up to 12% of salary it is exempted. இங்க படிச்சோம் இல்லையா இந்த பாட்டு? இங்க அப்ளை பண்ணும். ஸோ up to 12% of salary. இங்க salary means என்ன? Salary is equal to basic 1,20,000 plus DA. DA எப்படி கொடுத்துருக்காங்க? 1,000 into 12, 12,000. கமிஷன் இருக்காங்களா? கமிஷன் ஃபிக்ஸட்னு சொல்றாங்க. ஃபிக்ஸட் கமிஷன் எடுத்துக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிஷன் ஆன் சேல்ஸ் தான் எடுத்துக்கணும். சேல்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும்ல, ஸோ கமிஷன் ஆன் சேல்ஸ் எடுத்துக்கணுமே தவிர ஃபிக்ஸட் சேல்ஸ். அப்போனா வேல்யூ என்ன? 1,32,000. $1,32,000. இப்போ இதுல வந்து ஸோ இதுல வந்து 12% calculation. Till 12% வந்து இது என்னது? exempt. ஸோ exemption வந்து 15,840. அப்போ என்னோட டோட்டல் அலவன்சஸ் வந்து இங்க போட்டுடுறேன். இது this minus this. இது this minus this. இது this minus this. அவ்வளவுதான். ஸோ என்னோட டோட்டல் எவ்வளவு வரும் இதுக்கு? ஏ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து 7 மார்க்ஸ் ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளம், 7 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது?
ஐஷா டவுட் இருக்கா? ஐஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, ஸ்ரேயா, சௌந்தர்யா, விஜயலக்ஷ்மி, வஷிதா, அக்ஷயா, அஸ்வினி, ஐஷா. ஓகே, ரைட். இப்போ illustration வந்து 33 sum explain பண்றேன் next classல, like we will work it out. Sri Ram Prasad retired on 1/7/2024. On retirement, he received from his provident fund 3 lakhs as lump sum consisting of employer's contribution, employee's contribution. Mention the treatment of amount so received if the provident fund is unrecognized provident fund is recognized, employee retired after 23 years 7 months, retired 4 years 7 months. இந்த மாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி அப்படின்றது தான் இந்த சம்மோட இது. இந்த லம்சம் ரிசீவ்ட் அண்டர் யூஆர்பிஎஃப் அன்ரெகனைஸ்டுக்கு வந்து அது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 1,25,000 வந்து டாக்ஸபிள் அஸ் சேலரி, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ஆனால் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து யூஆர்பிஎஃப் லம்சம் அமௌண்ட்டில், ஓகே, யூஆர்பிஎஃப் வந்து லம்சம் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் யூஆர்பிஎஃப்னா அது நாட் டாக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், சி இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் யூஆர்பிஎஃப்ல டாக்ஸபிள் அஸ் சேலரி. பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து சேலரியில டாக்ஸபிள் கிடையாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு ஒரு ஹெட் இருக்கு, அதில் தான் டாக்ஸபிள். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். ஸோ டோட்டலாக வந்து இந்த யூஆர்பிஎஃப் ஓட கான்செப்டே என்னன்னா, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் டாக்ஸபிள், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வில் பிகம் as an income from other source. ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, it has not been assessed by the commissioner of income tax, அதனால it is income from other sourcesல நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏ வந்து employee retired after 23 years and 7 months. Since employee retires after employee retired after உங்க புக்லயும் 23 years தான் கொடுத்துருக்காங்களா? So employee retired after 23 years and 7 months service. ஏன் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க நீங்க? எனக்கு கொஞ்சம் எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஓகே. Employee retires after 5 years of service, hence lump sum amount received from RPF is fully exempted. Clause ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஎஃப் வந்து ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 5 years ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் ஹேப்பன்ஸ்னா அந்த அமௌண்ட் வந்து எக்ஸம்ப்டட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 4 years 7 months அவனுக்கு வந்து பிளைண்ட்னஸ் இன்கேப்பபிலிட்டியா இருக்கு அப்படின்னா பிஃபோர் 5 years எம்ப்ளாய்மெண்ட்லயே முன்னாடியே before 5 years from employment retirement happens, the amount is provided he has some proven health issues.
மூணாவது வந்து suppose if he retires after 3 years and 7 months and joined another company has having RPF and old RPF has been balanced to a new employee. இது நிறைய circumstances இந்த மாதிரி நடக்கும். அதாவது 3.5 வருஷம் தான் சர்வீஸ்ல இருப்பாங்க. டக்குன்னா இன்னொரு கம்பெனி போவான், அந்த கம்பெனிலேயே ஆர்பிஎஃப் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, எம்ப்ளாயி 3 வருஷம் முன்னாடி இது பண்ணி இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு ஜாயின் பண்ணிடுறான். ஆனா அவன் வந்து வித்ரா பண்ணல அவனோட அமௌண்ட்டை, பட் ஆர்பிஎஃப் அமௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் வித் நியூ ஆர்கனைசேஷன்னா அது என்ன ஆகும்னா அந்த லம்சம் அமௌண்ட் வந்து எக்ஸாம்ட் தான். ஏன்னா அவன் அப்படியே அந்த அமௌண்ட்டை வந்து he is not taking it back, he is just transferring that amount to his new organization. அப்போ அந்த circumstancesலயும் RPF வந்து is fully exempted. Before 5 years of employment resigns and goes to another company அப்படின்னா amount is exempted provided he transfers the amount to the new company, new RPF account. ஓகேவா? அடுத்தது employee retired after 3 years and starts its own business na, after 5 years from the employment he resigns and starts his new business. Amount is taxable. புரிஞ்சுதா இந்த சம்? இந்த சம் புரிஞ்சுதா? ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு 5 வருஷம் கழிச்சுன்னா அமௌண்ட் எக்ஸம்டட், 5 வருஷம் முன்னாடியே அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தா அமௌண்ட் எக்ஸம்டட், 5 வருஷம் முன்னாடியே ரிசைன் பண்ணி வேற கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனில இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே அந்த ஃப்ளோ ஆஃப் மணி எடுத்துட்டு போனான்னா எக்ஸம்டட். ஆனா ஒருவேளை 5 வருஷம் முன்னாடி ரிசைன் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா அது டாக்ஸபிள். இந்த 4 ப்ரொவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இன் ஆர்பிஎஃப். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோரா? மித்ரா 34 படிங்க மித்ரா. இப்போ வந்து அக்கௌண்டண்டா எம்ப்ளாயி ஆயிருக்கான். he is working with the company. salary structure கொடுத்துருக்காங்க 5000, 1000, 5000, 1000, 8000, 1500, 14000. ஓகே, டிஏ வந்து 3000 ஸ்லாப் கொடுத்துருக்கான். he and his employer contribute to URPF 14% of basic and DA. Every year 9% interest is credited to such fund. As on 1st April 2024 fund gets recognition ஆயிடுத்து.
accumulated balance in URPF RPF transfer rate. Comment on tax treatment of such transferred balance. So statement showing treatment of transferred balance. 2022-23 ல வந்து இந்த சம் பார்க்கலாம்டா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒர்க்கிங் டீட்டெயில்டா போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, 1 நம்பரா கொடுத்துருக்காங்க, அது ஒர்க்கிங் நிறைய இருக்கு, அதில் பார்க்கலாம். ஒரு குட்டி ப்ரொவிஷன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது வந்து எப்பவுமே லோவர் ஆஃப் த ஃபாலோயிங். 50,000 or amount of gross salary. So if the assessee has opted for the old tax regime, na, it is 50,000 or amount of gross salary. Default tax regime அப்படின்னா 75,000 or amount of gross salary. ரெண்டுத்துல ஏதாவது லைக் லோவர் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எங்க வரும் அப்படின்னா, எல்லாரும் அந்த ஃபார்மேட் எழுதிட்டீங்களா? 17th நாளைக்கு ஓகே. யார்? அஸ்வினியா? ஸ்ரேயாவா? அஸ்வினி. ஓகே. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது மொத்தமா கிராஸ் salary கால்குலேட் பண்ணிடுவோம்ல, அதுல லெஸ் அண்டர் செக்ஷன் 16 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் காமிப்போம். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட். இங்கே தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வருது. ஸோ த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ன்றது த ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் போஸ்ட் வந்து கிராஸ் சேலரியில வருது தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோடது வந்து கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,000 ஒரு கிராஸ் salary. ஸோ கிராஸ் salary வந்து 75,000, 15,000 தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். கிராஸ் salary வந்து 40,000னா 40,000 will be the gross salary. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோடது. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்ன்றது வந்து அடுத்த டிடக்ஷனோடது. அது என்னன்னா, இட்ஸ் இனிஷியலி இன்க்ளூட் டாக்ஸபிள் அலவன்ஸ், டாக்ஸபிள் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து we will show it as a deduction. அது மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் என்னன்னா, ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 5,000 or 20% of basic salary, whichever is less. So for the purpose of entertainment allowance, base salary வந்து for the definition of basic வந்து salary என்னன்னா, பேசிக் மட்டும்தான் எடுத்துக்கணும். பேசிக் ஒன்லி ஷுட் பி கன்சிடர் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் மீனிங் ஆஃப் salary ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் போட்டிருக்கேன். கிராஜுட்டிக்கு எப்படி, கிராஜுட்டி நாட் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், கவர்ட் பை பேமெண்ட் கிராஜுட்டி ஆக்ட், லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் எப்படி, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு, ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த டிடக்ஷன் இமீடியட்லி ஆஃப்டர் கிராஸ் டாக்ஸபிள் இன்கம், போஸ்ட் கிராஸ் salary. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் ஐட்டம் ஓடுது. ஸோ என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் இட் வில் பி ஷோன் அஸ் அ டாக்ஸபிள் ஒன்று, அதுக்கப்புறம் தான் இட் வில் பி ஷோன் அஸ் அ டிடக்ஷன். ஸோ 5,000 20% ஆஃப் பேசிக் salary ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், பேசிக் salary வந்து 8,000, அப்போ 8,000 into 12, டிஏ வந்து 2,000 into 12 டியர்னஸ் அலவன்ஸ், டாக்ஸபிள் பர்குசைட் வந்து 35,000 கொடுத்துருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 4,000 into 12 48,000. ஓகேவா? இப்போ டிடக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோடது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோடது என்ன, ரெண்டு கிளாஸ். 50,000 ஒரு அமௌண்ட் ஆஃப் கிராஸ் salary. கிராஸ் salary எவ்வளோ, 2,03,000. 50,000 whichever is lower இது. ஸோ அதுதான் அதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 எடுத்திருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஓட கிளாஸ் என்ன நம்மளுக்கு, ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 5,000 or 20% ஆஃப் salary, பேசிக் salary.
ஸோ ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் என்ன 48,000. இங்க 20% ஆஃப் பேசிக் சேலரின்றது வந்து 96,000 into 20%. ஸோ 19,200. அடுத்தது ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் 5,000. ஸோ இது மூணுத்தோடது whichever is less இது 5,000. ஸோ அதனால 5,000 ரிடக்ஷனாக காமிச்சு இது வரைக்கும் கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் இது மூணும் டிடக்ஷன்ஸ் 16 சப்செக்ஷன் 1A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். ஸோ நெட் டாக்ஸபிள் salary எவ்வளோ 1,48,000. அப்போ இது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி வரும் அதே தான் 96,000 24,000 48,000 35,000 எல்லாமே. இங்கே வந்து அது பேர் என்ன என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நில்லு. அப்பனா என்ன அர்த்தம்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ இங்கே வந்து 5,000 போடுறது இங்கே நில்லு. ஸோ இங்கே என்ன ஆகிடும் இது டோட்டல் பண்ணிட்டு லெஸ் வெறும் 50,000 மட்டும்தான். இப்போ ஆன்சர் வந்து 1,53,000. ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு இது எல்லாமே டிடக்ஷன்ஸ். அதனால எல்லாம் சேர்ந்து பாருங்க அப்போ நல்லா புரியும். salary ஃபார்மேட் படிச்சிருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 34 ஒர்க்கிங் போட்டு சொல்லித்தரேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிஎஃப் ப்ரொவிஷன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த க்ரீன் டேப்ஸ் எல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவ்வளோதான். ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேனோ அதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த கிளாஸில் நாளைக்கு கிளாஸில் வந்து பர்குசைட்ஸ் பார்க்கலாம். பர்குசைட்ஸ் வந்து கொஞ்சம் லைக் இந்த புக்கில் டாக்ஸ்மேன் புக்கில் வந்து ஒரு பெரிய டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அதோட ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வச்சுட்டு உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே மோட்டர் காரு, அப்புறம் வந்து ரெண்டல் ஃப்ரீ அகாமடேஷனு, அதுக்கப்புறம் இன்னும் 3-4 ஐட்டம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் வந்து ஆல் சம்ஸ் வித் தி ரிலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, சூப்பர். நீங்கள் இந்த மீன் டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், இல்லஸ்ட்ரேஷன் 38 இப்போ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன்ஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். லைக் இப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லெட்ஸ் டேக் லைக் திஸ். ஒரு சம்முக்கும் நான் பர்குசைட்ஸ் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேக் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 38 எடுத்துக்கிறீங்கன்னா பேசிக் salary 15,000 ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க் போடும்போது எப்படி எழுதணும்னா பர்டிகுலர்ஸு ஃபஸ்ட்டு அந்த சம்மோட ரூல்ஸ் எழுதிட்டு அப்புறம் தான் யூ ஹேவ் டு கம். ஓகேவா? ஸோ பேசிக் salary ஃபுல்லி டாக்ஸபிள் டாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ் 60% ஆஃப் சேலரினா 15,000ல 60% கால்குலேட் பண்ணிக்கணும். மெடிக்கல் அலவன்ஸ் 600 into 12 ஸோ 7,200. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அதுக்கு எடுத்துட்டு போனா இது ஃபுல்லி டாக்ஸபிள். ஹெச்ஆர்ஏயோட ரூல்ஸ் அந்த ஹெச்ஆர்ஏயோட ரூல்ஸ் இங்கே எழுதிட்டு ரூல்ஸில் எழுதிட்டு அப்புறம் சைடில் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ண போட ஆரம்பிச்சிருங்க. எங்கே வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் தெரியல, இப்போ எனிதிங் ஃபார் ஒஃபிஷியல் பர்பஸஸ் இருக்கு இல்லையா, கார் ஃபார் ஒஃபிஷியல் பர்பஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஒஃபிஷியல் பர்பஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? ஸோ எதெல்லாம் தெரிஞ்ச ஐட்டமோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். தெரியாத ஐட்டம் மட்டும் அந்த பெண்டிங் லைன் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அதாவது 38 சம், அப்புறம் 37th சம் பேசிக், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹெச்ஆர்ஏ, ரெண்ட் பெய்டு. ஓகேவா? ஸோ 37 சம் வந்து ஹோம்ஒர்க் இங்கே போடுறேன். ஹோம்ஒர்க் இதெல்லாம் போடுறேன். 37 illustration 37, அப்புறம்
36, 36, 35, ஸோ இந்த 3 சம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். நடுவுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா பார்க்குறேன். இந்த 3 சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் என்ன? இன்னைக்கியோட ஹோம்ஒர்க் வந்து எக்ஸிஸ்டிங்கோடது 35, 36, 37 ப்ளஸ் இன்னைக்கு போட்ட சம்ஸ்லாம். ஓகேவா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஆயிஷா டவுட் இருக்கா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, ஸ்ரேயா, மித்ரா, சௌந்தர்யா, இந்த ப்ரொவிஷன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நல்லா பார்த்துக்கோங்க சௌந்தர்யா. உங்களுக்கு ஏசிசிஎல் இது இருக்கா? டைரக்ட் டாக்ஸ் இருக்கா? டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்னெல்லாம் இருக்கு சப்ஜெக்ட்ஸ்? ஆ ஆ ம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி ஓகே. நான் எஃப்எம் கிளாஸ் கூட எடுக்கிறேன் சௌந்தர்யா. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின். வீக்கெண்ட்ஸ் தான் எடுக்கிறேன் எஃப்எம் கிளாஸ் மட்டும். ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு ப்ராபப்ளி என்னோட அந்த சிலபஸ் சிடபிள்யூ ஸ்டேஜ் 2ல வருதுல்ல, அந்த சிலபஸ் உங்களுக்கு அலைன் ஆயிடுக்குன்னா நீங்கள் பாருங்க எப்படி யூ டேக் அ கால். நான் இது 4 பேப்பர்ஸ் தானா உங்களுது? 5 வருது. டைரக்ட் டாக்ஸ் மட்டும் எக்ஸம்ஷனா? குட், சூப்பர். வஷிதா உங்களுக்கு புரியுறதா இந்த சம்ஸ்? ஓகே. விஜயலக்ஷ்மி, மித்ரா, ஓகே போட்டு பாருங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் 37, 36, 35 போட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் குட்டி குட்டி அலவன்சஸ்லாம் தரவாயிடுவீங்க. ஓகே. பர்கோசைட்ஸ் நாளைக்கு நான் எடுக்கிறேன். ம் நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ்னா ஓகேவா இருக்குமா? டைரக்ட் டாக்ஸேஷன் 3 to 5 அந்த மாதிரி. விஜயலக்ஷ்மி அவங்க மித்ராக்கு சரி நான் போடுறேன் குரூப்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க எனக்கு. தேங்க்யூ ஐஷா, தேங்க்யூ அஸ்வினி, தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ சௌந்தர்யா, தேங்க்யூ மித்ரா, தேங்க்யூ ஸ்ரேயா, தேங்க்யூ விஜயலக்ஷ்மி, தேங்க்யூ அஷிதா, தேங்க்யூ பை கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா. மித்ரா சொல்லுங்க கண்ணா. அதான்டா ஒரே ஒரு நிமிஷம்டா.